வீட்டு மாடியில் காய்கறி வளர்க்கும் பறவைகள். பறவைகளோட கிராமம். அது மழை காலங்கிறதுனால மழை பெஞ்சி தரையெல்லாம் நனைஞ்சு போய் எங்க பார்த்தாலும் அழுக்கு தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. விவசாயம் செய்யறதுக்கு கூட யாருக்குமே இடம் இல்லை. ஊர்ல இப்ப யாருக்கும் சமைக்கிறதுக்கு காய்கறி இல்லை. ஊர் தலைவியான மகிக்கழுகு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்க கிட்டயும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக வர சொல்லுச்சு. எல்லாரும் கேளுங்க, இப்போ தரையெல்லாம் ஒரே சேரா இருக்கு. நேத்து நானே சேர்ல கால் வச்சு வழுக்கி விழுற நிலைமைக்கு போயிட்டேன். இப்போ விவசாயம் செய்யறதுக்கு எங்கேயுமே தரை கிடையாது, எல்லாம் தண்ணியா தான் இருக்கு. சரி, மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கலான்னு பார்த்தா விலை கொள்ள விலை சொல்றாங்க. இதுக்கு யார்கிட்டயாவது ஏதாவது தீர்வு இருக்கா? ஆமாங்க மகி, பன்னு தினமும் தக்காளி கேரட் இல்லாம இருக்கவே மாட்டான். கேரட் சாப்பிடலன்னா என் கண் பார்வை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு என் உசுரை எடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கே என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு காய்கறி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா வெளியில தரையில ஒரே சேரா இருக்கு. இந்த சேத்துல நான் நடந்தா என் ஸ்கின் எல்லாம் என்ன ஆகுறது? அப்போ துணி கொஞ்சம் உற்சாகமா முன்னாடி வந்து, மஹி, கீழே தரையெல்லாம் சேரா இருந்தா என்ன? அதான் நம்ம வீட்டுக்கு மேல மொட்டை மாடின்னு ஒண்ணு இருக்குல்ல, நாம தொட்டியில இல்லைன்னா பையில மண்ணை நிரப்பி அதுல காய்கறி விதைய போட்டு காய்கறியை விளைய வைக்கலாம் இல்லையா? பட்டணத்துல இந்த மாதிரி தான் சொல்றாங்க. இத டெரஸ் கார்டனிங் சொல்லுவாங்க. இது நல்ல ஐடியா தான். மொட்டை மாடியில செடி வளர்த்தோம்னா அங்க காத்து வெளிச்சம்லாம் சரியா இருக்கும். நான் தினமும் ஆத்துக்கு போய் 2 குடம் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறேன். உங்க எல்லார் வீட்டு செடிக்கு நான் தண்ணி ஊத்துறேன். எனக்கு தான் தண்ணினா பிடிக்கும்ல. அட, அப்படின்னா எங்க வீட்டு மாடியில நான் பச்சை மிளகா செடி வைக்க போறேன். எங்க அம்மாவுக்கு மிளகா பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்குமே. நான் எங்க மொட்டை மாடியில கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் வளர்க்க போறேன். என் கையாலேயே நானே தண்ணியை கொண்டு வந்து ஊத்துவேன். ஆனா நம்ம சிச்சு காக்காவுக்கு மட்டும் இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. மண்ணை சுமக்கிறது, கஷ்டப்படுறது அப்படின்னு அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன் டோனி, மாடியில மண்ணை கொண்டு போய் கொட்டா வீடு வீணாயிடாதா? ஒருவேளை தரை இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? கீழே இருந்து மண்முட்டையை சுமந்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போறது அப்படின்னா சாதாரண விஷயமா? இடுப்பெலும்பு உடஞ்சு போயிடும். இவ்வளவு கஷ்டமான வேலையை என்னால செய்ய முடியாது. கஷ்டப்படலன்னா பலன் எதிர்பார்க்க கூடாதுல சிச்சு. காய்கறி இல்லைன்னா என்னத்தை சமைச்சு சாப்பிடுவேன்? மாடியில செடி வளர்ந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயும் நல்ல சில்லுன்னு தானே இருக்கும். எனக்கு இந்த குளிர்ச்சியும் வேண்டாம், காய்கறி செடியும் வேண்டாம். உங்களை மாதிரி இல்லாம நான் ஏதாவது ஸ்மார்ட்டான வழியை தான் தேட போறேன். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க. துணி, லூசி, மஹி எல்லாரும் சேர்ந்து மொட்டை மாடியில செடி வளர்க்கறதுக்கான வேலைய ஆரம்பிச்சாங்க. பசங்க எல்லாரும் காலி கோணிப்பை தொட்டியெல்லாம் கொண்டு வந்தாங்க. குஹு போய் தண்ணிய எடுத்துக்கிட்டு வந்தா. லூசி வேலையை செஞ்சுக்கிட்டு கண்ணாடியில் அவளுடைய உடம்ப பார்த்துக்கிட்டு, ஐயோ, இந்த மண்முட்டையை சுமந்து என் உடம்பெல்லாம் இப்படி மண்ணு கலருக்கு மாறிடுச்சே, கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, மாடியில தக்காளி கீரை எல்லாம் விளைஞ்சதுன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல கிரீனிஷா அழகா இருக்கும். இந்தா லூசி, உன் செடிகளுக்கு ஊத்துறதுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். மல்லி செடிக்கு ஊத்து, பூ அழகா பூத்துச்சுன்னா நீ போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா அவ வீட்டு வாசல்ல நின்னு பக்கத்து வீட்டு மாடியை பாத்துக்கிட்டு இருந்தா. எல்லாரும் ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எல்லாரும் மொட்டை மாடியில செடி வளர்க்குறாங்க. மொட்டை மாடியை பாக்குறதுக்கு அழகா இருக்கு. நாமளும் அப்படி பண்ணலாமா? எனக்கும் செடி வளர்க்கணும் போல ஆசையா இருக்கு. டேய், இவங்க பண்ற மாதிரி மாடியில கொண்டு போய் மண்ணை கொட்டினா அது நம்ம வீட்டை வீணாக்கிடும். அது சேஃப் கிடையாது. நான் லைட் வெயிட்டா இருக்கிற ஒரு விஷயத்த யோசிக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, நம்ம வீட்டில் இருக்கிற பஞ்சு, தலகாணி இது எல்லாத்தையும் மொட்டை மாடிக்கு கொண்டு போ. அதை கேட்டு சின்னும் ரொம்பவுமே ஷாக்கானா. தலகாணியும் பஞ்சுமா? ஏமா, நாம என்ன மொட்டை மாடியில பெட்டில் படுத்து தூங்க போறோமா? டேய், படுத்து தூங்குறதுக்கு இல்லடா, நாம இதுலதான் செடியை வளர்க்க போறோம். இந்த பருத்தி ஸ்பாஞ்ச் எல்லாம் சாஃப்டா இருக்கும். அப்ப விதையெல்லாம் நல்லா சாஃப்டா அதுக்குள்ள உட்காரும் போது வேறு சீக்கிரமா உள்ள போகும், செடி சீக்கிரமாவே வளரும். அம்மா, பஞ்சுல சத்து எப்படி இருக்கும்? அதுல எப்படிமா செடி முளைக்கும்? எனக்கு எல்லாம் தெரியும்டா. நான் சொன்னதை மட்டும் நீ செய். குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. சிச்சு காக்கா தலகாணில இருக்கிற பஞ்சை எல்லாத்தையுமே எடுத்து அதை ஒரு தொட்டியில போட்டு அதுல கத்திரிக்காய் விதைகளையும் தக்காளி விதைகளையும் போட்டு அதுக்கப்புறமா கடைசியில் அதுங்களுக்கு ஒரு முத்தமும் கொடுத்துச்சு. எல்லாரும் தூங்குங்க. இந்த சில்லுன்னு இருக்கிற பருத்தி படுக்கையில தூங்குங்க. அப்படியே நல்லா வளர்ந்து எனக்கு நிறைய காய்கறியை கொடுங்க. பாத்தியாடா சின்னம், நாளைக்கு காலையிலேயே எனக்கு கிலோ கணக்குல தக்காளி கிடைக்கும். இன்னும் 2 நாள்ல கத்திரிக்காயும் கிடைக்கும்.
நீ ஏதோ சொல்றமா, ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாதாமா இருக்கு. இப்படியே நாட்களும் போச்சு. இப்போ பறவைகளோட வீட்டு மாடி எல்லாமே பார்க்க பச்சை பசேல்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. துணியோட வீட்டு மாடியில செகப்பா இருக்கிற தக்காளியும் பச்சையா இருக்கிற வெண்டைக்காயும் முளைச்சுது. சோட்டுவோட வீட்டு மாடியில சொரக்கா நல்லபடியா காய்ச்சிருந்துச்சு. லூசியோட மாடியில கொத்தமல்லியும் புதினாவும் விளைஞ்சிருந்துச்சு. குகுவாத்து தினமும் குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து எல்லார் வீட்டு செடிக்கும் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்காவோட வீட்டு மொட்டை மாடியில நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த பஞ்சு எல்லாமே தண்ணியில நனைஞ்சு பாசி பிடிச்சி கருப்பா மாறி அழுகுன நாத்தம் அடிச்சு அதுல போட்ட விதை எல்லாமே அழுகி போய் அந்த நாத்தத்துக்கு கொசு, ஈ, பூச்சி, புழு எல்லாமே அந்த தொட்டியில இருந்துச்சு. சின்ன காக்கா அதை பார்த்து மூக்கு மூடிக்கிட்டு, அம்மா, தொட்டியில இருந்து நாத்தம் அடிக்குதுமா. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மொட்டை மாடிக்கு வந்தாலே மூக்கு முடிக்கிறாங்க. இதுல இருக்கிற பஞ்சு எல்லாமே அழுகி போய் நாத்தம் அடிக்குது. என்னடா இது, ஒரு விதை கூடவா முளைக்கல? இவ்வளவு பஞ்சு பஞ்சா இருக்கிற பஞ்ச போட்டுமா முளைக்கல? இந்த விதைங்களுக்கு என்ன ஆச்சு? சரி விடு, நமக்கு தான் இருக்கிறாளே துணி, அவ தான் கர்ணனோட ஃபேமிலி ஆச்சே, கேட்டா காய்கறி கொடுக்க போறா. சாயந்தர நேரம் எல்லா பறவைகளும் அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு உரத்தை போட்டுக்கிட்டு ஒருத்தங்க மாடியில இருந்து இன்னொருத்தங்க பார்த்து பேசும்போது மகிக்கடுகு அது கீழே இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாரும் கேளுங்க, இப்போ தரையில பச்சை பசேல்னு இருக்கோ இல்லையோ, ஆனா எல்லார் வீட்டு மாடியும் பார்க்க பச்சை பசேல்னு இருக்கு. துணியோட ஐடியா சூப்பர் டூப்பர் ஹிட். நாம பண்றத பார்த்து பக்கத்து ஊர்ல இருக்கிற பறவைங்களும் எல்லாம் கத்துக்கணும். மஹி, இன்னைக்கு எங்க வீட்டு மாடியில விளைஞ்சிருக்கிற வெண்டைக்காய் தக்காளியை வச்சு நான் உங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு போடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் இங்கதான் சாப்பாடு, எல்லாரும் வந்துருங்க. டோனி, நான் புதினா கொத்தமல்லியை பறிச்சுட்டு வரேன், நாம துவையல் அரைச்சிக்கலாம். நானும் சொரக்கா கொண்டு வரேன், நாம சொரக்கா வச்சு கூட்டு செஞ்சுக்கலாம். நான் அவங்க எல்லாருக்கும் தேவையான குடிக்கிற தண்ணி கொண்டு வரேன். அப்போ சிச்சு காக்கா அவ வீட்டு மொட்டை மாடியில இருந்து சத்தமா கத்துனா. டோனி, நானும் அப்ப பார்ட்டிக்கு வரேன். ஏன் சார்பா நான் என்னத்தை கொண்டு வரணும்னு சொல்லிடு. அதை கேட்டு டோனி சிரிச்சுக்கிட்டே, வா சிச்சு, உன்னோட மாடி தோட்டத்துல என்ன விளைஞ்சிருக்கோ கொண்டு வா, அது போட்டு சமையல் செஞ்சிடலாம். அதை கேட்டது சிச்சு முகம் வாடி போயிடுச்சு. அது என்னுடைய விதைங்க எல்லாம் ரொம்ப டெலிகேட்டு, அதனால லேட்டா தான் வளரும். அது இல்லாம என்னோட பஞ்சு எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, அதுங்களுக்கு உடம்பு சரியில்லை. நான் வேணும்னா நீங்க சாப்பிட்றதுக்கு தேவையான கிளாஸு தட்டு எல்லாத்தையும் கொண்டு வரவா? அம்மா, ஏன் பொய் சொல்ற? மண்ணு மூட்டையை தூக்கிட்டு வர முடியாம தலகாணியில் இருக்கிற பஞ்சை பிச்சு எங்க அம்மா விதை போட்டாங்க, அது அழுகி போய் நாத்தம் தான் அடிக்குது. என்ன சிச்சோ, உனக்கு மூளை இருக்கா இல்ல செத்து போச்சா? எங்கேயாவது விதை மண்ணுல விளையுமே ஒழிய பஞ்சில விளையுமா? தலகாணி இருக்குல பஞ்செல்லாம் கொண்டு போய் போட்டு தலகாணியும் வீணாக்கிட்ட, அந்த விதை எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ? இந்த நாத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்த, உன் வீட்டு மொட்டை மாடியில இருந்தா வருதா சிச்சோ? அந்த பஞ்சுக்கு உடம்பு சரியில்லாம போகல, உனக்கு தான் உடம்புக்கு சரியில்லை, அதான் உன் உடம்பே சரியில்லை. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பு பண்ணிட்டேன். கஷ்டப்படாம பலன் கிடைக்காது, பலன் எதிர்பார்க்கறதும் தப்பாயிடும். மண்ணை சுமக்க முடியாதுன்னு தான் வீட்டில் இருக்கிற பஞ்சை வச்சு நான் செடி வளர்க்கலான்னு பார்த்தேன். கடைசியில் அது ரிவர்ஸ் அடிச்சிருச்சு. இனிமே சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு உழைக்க முயற்சி பண்றேன். அப்படிவா வலிக்கே, ஒழுங்கு மரியாதையே மண்ணை கொண்டு போய் செடியை வளர்த்து காட்டு, நான் வேணா உனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி, எல்லாரும் வாங்க, இன்னைக்கு எல்லாரும் வீட்டு மாடியில விளைஞ்ச காய்கறியை வச்சு சமைக்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச பலனை அனுபவிக்கணும் இல்லையா? அன்னைக்கு ராத்திரி பறவைங்க எல்லாருமே துணியோட வீட்டு மாடியில உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க மொட்டை மாடியில விளைஞ்ச காய்கறியை சமைச்சு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் அவங்க எல்லாருடைய சந்தோஷத்தை பார்த்து அவளுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அவளும் இதே மாதிரி காய்கறி வளர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தான். எப்பவுமே கஷ்டப்பட்டாதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா அதனால நமக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில எப்பவுமே எதுக்குமே சோம்பேறித்தனம் மட்டும் படவே கூடாது. பறவைகளோட கிராமம் அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால சூரியன் அவனுடைய தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கிட்டு இருந்தான். மரத்துல இன்னும் மாங்காய் எல்லாம் காய்க்கவே இல்ல. ஆனா பறவைங்க எல்லாரும் மாம்பழத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி 2 பேரும் காட்டுல சாப்பாடு தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. போற வழியில அவங்க பன்னு சின்ன 2 பேரையும் பார்த்தாங்க. துணி ஆண்டி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஆனா இங்கே ஒரு பழங்க மரம் கூட இல்ல, பழங்கெல்லாம் காலி ஆயிருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க இந்த தடவை மழை ரொம்ப குறைவு, அதனாலதான் எந்த பழங்களும் காய்க்கலன்னு. கவலைப்படாதீங்க பசங்களா, இங்க மட்டும்தான் பழம் இருக்கிறதா, கொஞ்சம் காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், உள்ள பழங்க இருக்கும். அப்படி அவங்க காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க. அங்க மரங்கள் எல்லாம் ரொம்ப உயரமா இருந்துச்சு.
அங்க சூரிய ஒளி கூட சரியா படவே இல்ல. ஆனா அந்த இடத்துல திடீர்னு அவங்க பார்த்த காட்சி அவங்கள பிரமிக்க வச்சுது. அது என்ன அப்படின்னா, அங்க 2 மாமரம் இருந்துச்சு. அதுல இருக்கிற இலைகள் எல்லாம் தங்கம் மாதிரி ஜொலிச்சுது, கிளைகள் எல்லாம் வெள்ளி மாதிரி ஜொலிச்சுது. எல்லாத்த விடவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருந்துச்சு. அந்த மரத்துல சிகப்பு நிறத்துல நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. அது சாதாரண மாம்பழத்தை விட 2 மடங்கு பெரிய சைஸ்ல இருந்துச்சு. புஜ்ஜி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, அது மாங்காய் பழம் மரமா இல்ல லைட் மரமா? இருட்டுல கூட பளபளன்னு ஜொலிக்குதே. ஆமா ஆமா, பழங்க பளபளன்னு ஜொலிக்குது. ஆமா, இந்த பழங்களை சாப்பிட்டா நம்மளுக்கு பசியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாத்து பசங்களா, எனக்கு என்னவோ இது புதுசு மாதிரி தெரியுது. இந்த மரத்தை நான் எப்பவுமே பார்த்ததில்ல. பார்க்கவே அதிசயமா இருக்கு. யாருமே கிட்ட போகாதீங்க. ஆனா அந்த மாம்பழத்தோட மனம் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, பசங்க அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம போச்சு. ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, எனக்கு இந்த பழம்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வரேன். எங்க அம்மா ஃப்ரூட் சாலட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆண்டி. எல்லாரும் அந்த மரத்துக்கு கீழே போனாங்க. அங்க நல்ல சில்லுன்னு நிழல் இருந்துச்சு. அப்போ சின்ன காக்கா அங்கிருந்து ஒரு கிளையில ஏறினா. நான் இந்த பெரிய பழத்தை பெரிக்கிற இந்த பழம் எனக்கு தான். அப்படி அவன் கொக்கால அந்த பழத்தை கடிச்சப்போ டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, என்னோட மூக்கு போச்சு. இது பழம் இல்ல கல்லு, இத தொடவே முடியல. அப்போ அந்த மந்திர மரம் சத்தமா சிரிச்சுது. அந்த சிரிப்பு சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. யார் நீங்க? எதுக்காக என் தூக்கத்தை கெடுத்திருக்கீங்க? என்னோட பழத்தை திருட வந்திருக்கீங்களா? பசங்க பயந்துகிட்டு துணி பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. அப்போ துணி தைரியமா, வணக்கம் விருக்ஷராஜா, நாங்க வழி தவறி இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம். உங்க மரத்துல இருக்கிற மாங்காய் பழத்தை பார்த்து பசங்க ஆசைப்பட்டிருக்காங்க, பசியில இருக்காங்க. என்னோட மரம் எல்லாரோட பசிய தீக்கும். ஆனா அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் ஒரு மந்திர மரம். மரத்தோட பழங்க நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கும் நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பரீட்சையா? எங்களுக்கு பரீட்சைனா ரொம்ப பயம். இது உங்களோட ஸ்கூல்ல வைக்கிற பரீட்சை இல்ல, நான் வைக்கிற பரீட்சை. யாரு சரியான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த மரம் பழத்தை கொடுக்கும். ஒருவேளை தப்பா சொல்லிட்டீங்கன்னா இந்த காட்டுலயே மரமா மாறிடுவீங்க. பசங்க பயந்தாங்க. ஆனா துணி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தா. இங்க பாருங்க பசங்களா, பயப்படாதீங்க, நம்ம புத்திசாலி, சொல்லலாம். முதலாவது கேள்வி, கண் இல்லனாலும் அழுவேன், சிறகு இல்லனாலும் பறக்குவேன். ஆமா, நான் யாரு? சின்ன காக்கா யோசிச்சு பார்த்து, எனக்கு தெரியும், கொசு. கொசு பறந்து வந்து நம்மள கடிச்சு நம்மளையே அழுவ வைக்கும். கொசுனா எனக்கு பயம். நீ சொன்ன பதில் சரியான பதில் இல்ல, உனக்கு 0. நான் சொல்றேன், அது மேகம். மேகத்துக்கு கண் இல்லனாலும் மழையா மாறி அழுவோம். அதுக்கு சிறகு இல்லனாலும் அது பறந்து விழுவோம். நீ சொன்னது சரியான பதில். ஒரு பழத்தை நீ ஜெயிச்சிருக்க. மரம் ஒரு மாம்பழத்தை கீழே போட்டுச்சு. அது கீழே விழுந்த உடனே ரொம்ப சாஃப்டா மாறுச்சு. அப்போ சின்ன அதை சாப்பிட்டு பார்த்து, இந்த பழம் அமிர்தம் மாதிரி இருக்கு, எனக்கு இன்னொரு பழம் வேணும். 2வது கேள்வி, நான் வேணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் வந்த உடனே எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுவாங்க. எனக்கு தெரியும், எங்க அம்மா வேணும்னு அழுவேன். எங்க அம்மா அடிக்க வந்தாங்கன்னா ஓடிடுவேன், எங்க அப்பா கூட. எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த மரமும் மெதுவா சிரிச்சுது. இல்ல சின்னவனே, சரியா யோசிச்சு பதில் சொல். இது இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது. அது மழை. வெயில் அதிகமா இருக்கும்போது மழை வேணும்னு சொல்லுவோம். மழை வந்த உடனே எல்லாரும் ஓடிடுவோம். நீ ரொம்ப புத்திசாலி. இந்த உனக்காக 2வது பழத்தை எடுத்துக்கோ. இன்னொரு பழத்தையும் போட்டுச்சு. பசங்க பங்கிட்டு சாப்பிட்டாங்க. அவங்க பசியும் தீர்ந்துச்சு, அவங்களுக்கு பலமும் வந்துச்சு. இப்போ 3வது கேள்வி, நைட்டுல வரும், பகல்ல இருக்காது. அதுக்கு வேர் இல்ல, இருந்தாலும் வளரும். அது யாரு? எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பேய். நைட்ல வரும், பகல்ல இருக்காது. முடி நீளமா இருக்கும். பேய் எங்கேயாவது வளருமா? அது கனவுல நம்ம வளருவோம்ல. இல்ல பாப்பா, இன்னும் யோசிச்சு பதில் சொல். அப்ப துணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, எனக்கு யோசனை வந்தது. சந்திரன் நைட்ல வரும், பகல்ல வராது. பௌர்ணமி அன்னைக்கு வேற இல்லனாலும் வளர்ந்து நிக்கும். மந்திர மரம் ரொம்ப சந்தோஷமா, ஆஹா, இதுதான் சரியான பதில். துணி, நீ பயங்கரமான புத்திசாலி. இனிமே என் மரத்தோட பழம் எல்லாமே உனக்குதான். மரம் அதோட கிளைய கீழே சாய்ச்சதுமே
துணி பசங்களும் தேவையான அளவுக்கு பழத்தை பறிச்சுக்கிட்டாங்க. அக்ஷராஜா, எங்களுக்கு இவ்வளோ பழங்க போதும். என் ஊரு ஜனங்க பழங்க இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பிரிச்சுட்டு போட்டுமா? இங்க பாரு துணி, உன்னோட மனசு பெரிய மனசு, நல்ல குணம் படிச்ச பொண்ணு நீ. உன்னோட மனசுக்கு நீ எவ்வளவு பழத்தை வேணாலும் பிரிச்சுட்டு போ. ஆனா திமிரு பிடிச்சவங்களுக்கு என் மரத்துல பழம் கிடையாது. ரொம்ப நன்றி ராஜா. அவங்க அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்தாங்க. அந்த பழத்தோட மனம் ஊருக்குள்ள வந்ததுமே ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. அப்போ சிச்சு காக்காவுக்கு அந்த மனம் வந்து அது உடனே வெளியில வந்துச்சு. என்ன துணி, என்ன இந்த வாசனை? காட்டுக்குள்ள உனக்கு பிரியாணி கிடைச்சதா இல்ல பர்ஃப்யூம் கிடைச்சதா? இது இந்த மாங்காய் பழத்தோட வாசம். எடுத்துக்க சிச்சு, எடுத்துக்கோ. சிச்சு ஆசையா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டா. அதோட சுவை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாவ், இந்த பழம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. துணி, எனக்கு இந்த ஒரு பழம் பத்தாது, நிறைய பழம் வேணும். இன்னும் 2 பழம் கொடு. இல்ல சிச்சு, எல்லாருக்கும் பங்கிட்டு குடுக்கணும்ல. சிச்சு காக்காவுக்கு பேராசை வந்துச்சு. அது அதோட மனசுக்குள்ள, அட, இந்த துணி எனக்கு ஒரு பழத்தை கொடுக்க இவ்ளோ யோசிக்கிறா. சரி, அந்த மரம் எங்க இருக்குன்னு பார்த்து நானே எனக்கு தேவையான பழத்தை எல்லாம் பிரிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிக்கிறேன். சிச்சு காக்கா சின்னவ கூட்டிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள போச்சு. அப்ப அந்த மந்திர மரத்தை பார்த்து சிச்சு காக்கா சந்தோஷமா சிரிச்சுது. ஏ மரமே, எனக்கு பழங்களை கொடு. எனக்கு பழங்களை கொடுக்கலனா நானே மரத்தை வெட்டி எடுத்துருவேன். யார் நீ? என்னோட அனுமதி இல்லாம என் மரத்துல இருக்கிற பழத்தை பெருக்க வந்திருக்கியா? என் கேள்விக்கு பதில் சொல். என்ன கேள்வி? சீக்கிரமா கேளு. நான் கூகுளோட ஃபாஸ்டா இருக்கேன். எனக்கு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுக்க தெரியும். கை இல்லனாலும் புடிச்சுக்கோ, வாய் இல்லனாலும் முழுங்கோ. ஆமா, யாரது? ஓஹோ, அதுதானா? அது என்னோட பையனோட ஸ்கூல் பேக். கை இல்லனாலும் நிறைய புக்குங்களை வச்சுக்கலாம். நீ சொன்னது பொய்யான பதில். இருட்டு இருட்டு எல்லாத்தையுமே முழுங்கும். சரி சரி, 2வது கேள்விய கேளு. இருட்டுன்னா எனக்கு பயம் இல்ல, சீக்கிரமா கேளு. ஒரு பொருள் மேல இருக்கும், ஆனா கீழைக்கு வராது. கீழே இருந்தா மேலைக்கு போகாது. ஓ, அதுவா? அது எங்க பக்கத்து வீட்டு சோட்டுவோட ஜடை. கீழ இருந்து மேல போகாது, மேல இருந்து கீழே வர முடியாது. மந்திர மரம் கோவமா, ஏ பைத்தியக்கார காக்கா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. அது ஆகாயம், பூமி. கீழே இருந்தது மேல போகாது. என்ன மரமே, நான் கேட்டதுக்கு நீ எனக்கு பழத்தை கொடுக்க மாட்டியா? நானே போய் பறிச்சுக்கிறேன். சிச்சு காக்கா கோவமா மரத்தோட கிளையில ஏறி உக்காந்துக்கிட்டு ஒரு பழத்தை பறிக்க முயற்சி பண்ணான். அப்ப அந்த மரத்துக்கு கோவம் வந்து அதோட கிளை எல்லாத்தையுமே கயிறா மாத்தி சிச்சுவ சுத்தி காத்துல பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சுது. இங்க பாரு, உனக்கு பழத்தை கொடுக்கறது இல்ல, உனக்கு சரியான புத்திய நான் கத்து கொடுக்கணும். நீ ரொம்ப திமிர்ல வந்திருக்க, என்ன பண்றேன் பாரு. மரத்துல இருந்து பழம் விழல, கல்லுதான் விழ ஆரம்பிச்சது. அதுவும் சிச்சு மேல. ஐயோ, கல்லுல யாரோ அடிக்கிறாங்களே. டே சின்னு, என்ன காப்பாத்துடா. அம்மா, நான் சொன்னேலம்மா, இது மந்திர மரம், இதுகிட்ட மரியாதையா பேச்சு கொடுக்கணும்னு. மந்திர மரம் சிச்சு காக்காவை சுழட்டி அடிச்சு தூரத்துல இருக்கிற முள்புதர்ல தூக்கி போட்டுச்சு, டமால்னு. ஐயோ, என்னோட முதுவெல்லாம் போயிடுச்சு, முதுவெல்லாம் வலிக்குதே. அடுத்த நாள் காலையில சிச்சுவோட உடம்பெல்லாம் காயங்களா இருந்துச்சு. அவளை பாக்குறதுக்காக மகியும் துணியும் அங்க வந்தாங்க. ஏ சிச்சு, எதுக்காக நீ அந்த மரத்துக்கிட்ட போன? பாத்தியா, உன் முகமெல்லாம் அந்த மரம் அடிச்சு அடுக்கி எப்படி பூசணிக்க மாதிரி வீங்கிருக்குன்னு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே அந்த மரத்துக்கிட்ட போய் தப்பா நடந்துக்க மாட்டேன். அந்த மரத்துக்கு கோவம் வந்து என்ன அடிச்சிருச்சு. பாத்தியா என் மூஞ்செல்லாம் எப்படி வீங்கி இருக்குன்னு. இன்னும் இதுக்கப்புறமாவது கத்துக்க சிச்சு, இது இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது. இயற்கை கூட நம்ம அதிகமா விளையாடக்கூடாது. அதுக்கு கோவம் வந்தா நம்மள எரிச்சு சாம்பலாக்கிடும். சரி சரி, இனிமே அந்த மரத்துக்கிட்டயே நான் போக மாட்டேன். துணி என்ன குடுக்கறாளோ அதையே சாப்பிட்டுக்கிறேன். அணையில இருந்து சிச்சு காக்கா அவளுடைய கஞ்ச குணத்தையும் பேராச குணத்தையும் விட்டுட்டா. துணி கொண்டு வந்த பழத்தை எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டாங்க. அந்த மந்திர மரம் எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் உதவியே செஞ்சது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாரு ரொம்ப பணிவா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும், திமிரா இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்காது.